தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். முதலாவது வார்த்தை, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்போஸ்தலர் அப்போது பவுல் எழுந்திருந்து கையை அமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்து தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி போதும். அதாவது அப்போது பவுல் எழுந்திருந்து கையை அமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறீர்களோ அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் தம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினாராம். அவர்கள் அடிமை தனத்தில் இருந்தவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? உயர்த்தினாராம். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில், வறுமையில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் அவருடைய புய பலத்தினாலே அவர்களை உயர்த்தி அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆமென். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை அவருடைய புய பலத்தினாலே அங்கிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து வந்தார். எத்தனை வருடமும் அவர் ஆதரித்து வந்தார்னா 40 வருடம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வரும்போது அவர்களை கர்த்தர் 40 வருடமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். பின்பு யாருக்குரிய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். 450 வருடம் தீர்க்கதரிசிகள் வரைக்கும் அல்லேலூயா அவர்களை நடத்தி வந்தார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பாராம். நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். ஆதியாகமம் 22. அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, ஈசாக்கை பலியிட செலுத்தும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டாராம். எங்கேருந்து கூப்பிட்டாராம்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் வானத்திலிருந்து சத்தத்தை கொடுப்பார். வானத்திலிருந்து உன்னை கூப்பிடுவார். இருக்கிற ஒரே பிள்ளையை, அவன் 25 வருடம் காத்திருந்து பெற்றெடுத்த ஒரே மகனை கர்த்தர் பலி செலுத்த அவனுக்கு சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து தன் பிள்ளையை ஒப்பு கொடுக்கும்போது
கர்த்தர் வானத்திலிருந்து கூப்பிட்டு சொல்லுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். நீ உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது. ஏன் சொன்ன, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். ஏன் சொன்னால், குழந்தையை பலியிடு செலுத்துவதற்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அவன் விசுவாசித்தான். அவன் பயந்ததுனால் அவன் விசுவாசித்தான். ஏன் சொன்னால், எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுவேன், அவனுக்கு ஈசாக்கு என்ற பெயரிடுவாய், அவனை கொண்டு உன் சந்ததியை பழுக பெருகும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாக நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் துணிந்து கர்த்தருக்கு பயந்து தன் குழந்தையை பலி செலுத்த போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவனை பலி செலுத்தாதே, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி கர்த்தர் அவனை அந்த இடத்திலே ஆசீர்வதித்தார். அங்கே அந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் காண்பித்தார். அந்த காட்டுக்கடா முள் புதரிலே சிக்கி கொண்டிருந்தது. அதை பிடித்து குழந்தைக்கு பதிலாக கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி அனுமதி கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தேவன் அப்போது ஆட்டுக்குட்டியாகவே தரிசனமானார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அவர்களோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படி அவன் என் நாமத்துக்கும் பயந்தும் இருந்தான். லேவியரோடு பண்ணின உடன்படிக்கை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவனோடு பண்ணின என் உடன்படிக்கையை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை எப்படி இருந்ததாம்? ஜீவனும் சமாதானம் இருந்ததாம் அந்த இடத்துல. ஏன் ஜீவனும் சமாதானம் இருந்தது என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தையும் ஜீவனையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் மரணத்தை சந்தித்தாலும் பயப்படாமல் இருங்கள், கர்த்தருக்கு பயந்தால் போதும். கர்த்தர் மரணக்கட்டிலிருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வியாதியிலிருந்து மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினானாம். அல்லேலூயா. பாருங்க, சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து, உன்னுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அநியாயம் காணப்படவில்லை. உதடுகளில் என்ன காணப்படவில்லை? அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை பாவத்தில் நின்று திருப்பினானாம். அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதனா. பாருங்க, ஆசாருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டுமாம். ஆசாருடைய உதடுகள் என்ன காக்க வேண்டும்? அறிவை காத்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும் என்பதை, ஞானத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அறிவை காத்து கொள்ள வேண்டுமா. அல்லேலூயா. வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களோ, வேதத்தை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணுமா? தேடி வாசித்து தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை தியானிப்போமானால் இந்த வேத வசனமே உன்னை ஆசீர்வதிக்கும்.
நீ மனிதரிடத்தில் தேடி போய் உதவி கேட்பதை விட என் தேவனிடத்தில் தேடி வந்து உதவி கேட்பாயானால் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 121:1 தான் அப்படி தான் சொல்லுது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மனுஷன் மூலியமாய் கர்த்தர் தான் உதவி செய்ய வேண்டும். ஆமென். அது ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதனாம். நீ கர்த்தருடைய சேனைகளின் தூதனாக கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்தை நீ ஒவ்வொரு நாளும் தியானிப்பாயானால், வாசிப்பாயானால் கர்த்தர் உன்னை தேவ தூதர்களின் சாயலாக உன்னை மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாவது, ஒளியில் நடக்க வேண்டுமாம். எதில் நடக்க வேண்டும்? ஒளியில் நடக்க வேண்டும். யோவான் 12:32 இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 12:35 சொல்லுகிறது, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். பாருங்க, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க? அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். நீங்கள் இருளில் போகாதபடிக்கு ஒளியை தேடி போக வேண்டுமாம். அந்த ஒளி யார் என்று சொன்னால் தேவ வார்த்தை, தேவ வசனம். கர்த்தரை தேட வேண்டுமாம். நீ இருளில் போவாய் என்று சொன்னால் உலக பிரகாரம் நான் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற. ஏன்னு சொன்னால் இயேசு மரிக்க போகிறார் என்பதை அவர் முன்குறித்த சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, என்ன சொல்கிறார்? இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்க? இருளில் அகப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒளியில் நடக்கிறவன் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியா. நீங்கள் ஒளியில் உங்களோடு இருக்கையில் அவரை பின்பற்றுவோமானால் இருள் உங்களை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. இருள் உங்களை ஒன்றும் செய்யாது. நீ ஒளியின் இடத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க, அந்த இருள் உன்னை மூடணும், கார் இருள் உன்னை மூடணும்னு பார்த்தா கூட மூட முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய ஒளி அந்த இருளை முறியடிக்கும், உன்னை அந்த வெளிச்சத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 1:7 இப்படியா சொல்லுகிறது. 1 யோவான், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்குவாமா. அதாவது இருளில் நடந்தால் பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், சமாதானம் இருக்காது. குடும்பத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. சண்டை சச்சரவு தான் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிம்மதி இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது. ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடும்போது கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு அதை எடுத்து போட்டுட்டு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அங்கே ஒரு ஐக்கியம் உண்டாகும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களே நீக்கி நம்ம என்ன பண்ணோமா? சுத்திகரிக்க. நாம் செய்வது இது பாவம் என்று தெரியும், ஆனால் தெரிஞ்சு அந்த பாவத்தை செய்தால் அதுக்கு மன்னிப்பே கிடையாது. தெரியாத பாவம் செஞ்சேன்னா கர்த்தருடைய ரத்தம் உன்னை பரிபூர்ணமாக்கும், உன்னை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அந்த ரத்தம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்.
நாம் அவருடைய ஒளியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் மீட்டு நம்மளை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், ஆமாம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஏன் சொன்னால், கர்த்தருடைய ஒளியிலே நீ நடப்பாயானால் இருள் உன்னை பற்றி கொள்ளாது. அல்லேலூயா. அது எப்படி இருக்குமா? உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு அது எப்படி இருக்குமா? வெளிச்சமாக இருக்கும். நம்ம போகிற பாதை சரியா தவறா என்று தெரியாமல் இருக்கும். தவறான பாதையில் நடக்கும்போது நீ ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்பையானால் அந்த சரியான பாதையை கர்த்தர் அப்படியே நேர்வழியாக காட்டுவார். ஆனால் தவறான பாதையாக இருந்தால் அதை போகாதபடிக்கு தடுத்து நிறுத்தி நேர்வழியை உனக்கு காட்டுவார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்கிறதா? தீபமாக இருக்கிறது. எனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. நான் நடப்பதற்குண்டான வழி வாசலை கர்த்தர் எனக்கு திறந்து கொடுப்பதற்கு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாகும், என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. பாதை, அதாவது வெளிச்சம் இருந்தால் தான் அந்த பாதையில் நம்ம போக்குறது நமக்கு நல்லா தெரியும். இருளில் நடப்போமானால் நமக்கு கண்ணே தெரியாது. வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம போகிற பாதை அது நல்ல பாதையா இது தவறான பாதையா என்று உணர முடியும். அதனால தான் வேதம் அழகா சொல்லு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டும். மூணாவது, கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 14:15. அப்படி இருந்தோம். ரோமர் 14:15 சொல்லுகிறது, போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவன் உன் போஜனத்தினாலே கெடுக்காது. கிறிஸ்து அவனுக்காகவும் மரித்தார். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுது, போஜனத்தினால் உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. சாப்பாடு ஆகாரம் கொடுக்குறேன்னா அவனை என்ன பண்ணக்கூடாதான்? விசனப்படுத்தக்கூடாதான். என்னது? மனசு நோக்கிற மாதிரி பேசக்கூடாதான். அல்லேலூயா. அவன் உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பம் குடிப்பம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. போஜனத்தினால ஒரு பிரயோஜனம் அல்ல. அல்லேலூயா. அதனாலே போஜனத்துக்காக சகோதரனை என்ன பண்ணாத, கெடுக்காது. அவனுக்காகவும் கர்த்தர் மரித்தார். உனக்காகவும் எனக்காக மட்டும் மரிக்கல, நல்லவனுக்காகவும் கர்த்தர் மரிக்கிறார், கெட்டவனுக்காகவும் கர்த்தர் மரிக்கிறார். நல்லவனுக்காகவும் கர்த்தர் மரிக்கிறார், துன்மார்களுக்காகவும் கர்த்தர் மரிக்கிறார். ஏன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் என்னது? புசிப்பம் குடிப்பம் அல்ல, அது நீதியம் சமாதானமாய் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின்படி நடக்க வேண்டுமா? ஆவியின்படி எப்படி நடக்க வேண்டுமா? அடுத்தது, ஆவியின்படி நடக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆவியின்படி நடக்க வேண்டுமாம். ஆவியின்படி இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். தேவன் இயேசு கிறிஸ்துவை எதனால அபிஷேகம் பண்ணாராம்? ஆவியினாலும்
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாராம். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாயானால், இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பாரானால், நீ நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் கர்த்தர் உன்னையும் சுற்றி திரிய வைப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் நன்மை செய்து பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களையும் வியாதி உள்ளவர்களையும் கர்த்தர் மீட்டெடுத்தாராம். அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தாராம். அதுக்காக தான் அழகாக இருக்குது, என்னை போல பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். பாட்டு இருக்கு, என்னை போல பேச நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். இதை உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ தர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னை போல நீ பேசணும், எனக்காக மக்களிடத்தில் நீ என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும், அவர்களுக்காக நீ ஜெபிக்கணும், அவர்களை நீ மீட்டெடுக்கணும். நான் அலைந்து திரிந்து மக்களை மீட்டெடுத்து போல எனக்காக நீ என் நாமத்தை சொல்லி வர வேண்டும். அதற்காக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 5வது பாயிண்ட் சொல்லுது, விசுவாசத்துடன் நடக்க வேண்டுமா? எப்படி நடக்க வேண்டும்? விசுவாசத்துடன் நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ரெண்டு கொரிந்தியர் 5:6, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டாமா? நம்ம தரிசித்து நடக்கக்கூடாது, நம்ம காத்திருந்து நடக்கக்கூடாது, ஆனால் விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை நான் இன்றைக்கு நான் தேடி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு முகாந்தரம் இருக்கும் என்று நீ விசுவாசிப்பாயா, ஆனால் இன்றைக்கு நீ வந்த ஒரு நோக்கத்துக்கு கர்த்தர் ஒரு பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், நீ தரிசித்து நடக்கக்கூடாது, விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். விசுவாசத்தோடு உன் இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஊற்றுவாயானால் கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அவர் அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் கேட்கணும், ஆண்டவரை நான் உன்னை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தை எனக்குள்ள வைங்க ஆண்டவரை. எனக்கு அசுவிசுவாசம் இருக்கிறது, அதை எடுத்து போட்டுட்டு உன்னுடைய விசுவாசம் எனக்குள் நீங்கள் வைக்க வேண்டும், நான் உன்னை நம்ப வேண்டாம் ஆண்டவரை என்று நீ கேட்பாயானால் கர்த்தர் உன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். விசுவாசிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்குள்ள வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சுவிசேஷ சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். சுவிசேஷத்தை எப்படி நடக்க வேண்டுமா? சத்தியத்தின்படி நடக்க வேண்டுமா? அல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறச்சாதியார் முறைமையாக நடந்து கொண்டு இருக்க, புறச்சாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம்? சுவிசேஷத்தை எப்படி சொல்லலாம்? சத்தியத்துக்கு ஏற்றபடி நடத்த வேண்டும். சத்தியத்துக்கு மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரசங்கிக்க கூடாது, போய் சொல்லக்கூடாது. அங்கே அழகாக சொல்லுகிறது வேதம், இப்படி அவர்கள் சுவிசேஷத்தில் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ முறைமையாக நடவாமல் புறச்சாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறச்சாதியாரை
யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயப்படுத்தலாம்? யூதர் முறைமையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடத்த வேண்டும். சத்தியம், சத்தியம் எங்கே? அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்போது உங்களுக்கு எழுதுகிறேன். பிரியமானவர்களே, நீ சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று இந்த நிருபத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பு ஊட்டி எழுப்புகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக நம்ம நடக்க வேண்டுமா? உண்மையாக பேச வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் 11வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயபக்தியோடு நடுக்கத்தோடு நாம் நடக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்? புத்தி செய். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ள நல்ல நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? புத்தி சொல்லுகிறேன். அடுத்தவங்க நம்மளை என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறாய் பேசக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும்படியாக நல்ல வார்த்தைகளை அவரிடத்தில் நம்ம பேச வேண்டுமாம். அல்லேலூயா. ஏன் சொன்ன நல்ல நடக்கையிலே நாம் நடக்க வேண்டும். நல்ல நடக்கையில் நடக்கும்போது, கர்த்தருடைய சத்தியத்திலே நடக்கும்போது, கர்த்தர் நமக்கு காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்னால் அவருடைய பாதைகள் நடக்கிறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. நெசமா உங்களை தானே நம்பி வாழுறேன், மாற கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். நெசமா உங்களை தானே நம்பி வாழுறேன், மாற கிருபையத்தான் நம்பி ஓடுறேன். ஏதோ கிருபையிலே எஸ்ஸப்பா, உங்களை நம்பி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நம்பி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். என் காலுக்கு தீபமாம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். பயந்து நடக்க வேண்டும். ஆண்டவர், முழங்கால் படியிடுவோம். எஸ்ஸப்பா,
உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. உமக்கு பயந்து நடக்கிறவர்களை நீ ஒருபோதும் வெட்கப்படுத்த விடுவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும், உம்முடைய நாமத்தை உயர்த்தணும். அதற்காக கர்த்தர் நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீரே. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை கேட்டு தினந்தோறும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வசனத்தை நீ கை கொள்வாயானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னை பலப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வல்லமல்ல கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் உன்னை ஆதரிக்க, உன்னை மீட்டெடுக்க, உன்னை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். எஸ்அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நன்றி பேக்கிறேன். உம்முடைய நாம